ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் அதுவும் நான் ஸ்பாட்லைட் சேனலுக்கு வந்தாலே விஜய்க்கு ஸ்பாட் வைக்கிறது தான் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு 5-6 நாளில் எலெக்ஷனே வேணுமோ ஸ்பாட் வைக்கிறேன் எங்கள் தளபதி தங்க தளபதி அப்படின்னு விசில் அடித்தான் குஞ்சுகள் கத்துறது புரியுது. என்ன அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, நான் வழக்கமான அரசியல்வாதி இல்லை, ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஜய் இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் வழக்கமான அரசியல்வாதிகளை விட கீழே இறங்கி சில வேலைகள் செய்கிறாரு. அது என்னென்னா, இந்த கோலம் போடுறது, வீட்டு வாசலில் கோலம் போடுறது, கும்மி அடிக்கிறது, கோலாட்டம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி போல் இருக்குது. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பெரம்பூர் தொகுதிக்கு இவர் மாதம் ஒரு முறை வருவாராம். என்ன திரிஷா அங்கே ஏதாவது குடி வைக்க போகிறீங்களா விஜய் அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு. அதாவது நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா, அர்த்தம் இல்லாமல் விஷயம் இல்லாமல் கேட்கல. விஜய் மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாதவர். சும்மா நடிச்சிட்டு இருக்கார். மேடை போட்டு நடிச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கி வேன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. வேன் மேலே உட்காந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அவர் உண்மையாக நல்ல மனிதராக இருந்தால் இவர் தலைமாட்டுக்கு மேலே பூட்ஸ் காலாலேயே ஒரு கையை இவருடைய பாதுகாவலர் உதைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? நோ இல்லை, மேலே தட்டி சொல்லணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த பையன் கீழே விழுந்தால் அவன் அப்பா தாளுக்கு யார் பதில் சொல்கிறது? இது நடந்து 1 வாரம் 10 நாள் விடுங்க. இப்போது அந்த பவுன்சர்ஸுக்கு இவர் அந்த பாதுகாவலர்களுக்கு இவர் புத்திமதி சொல்கிறாரா இல்லையா? சும்மா அங்கே மாட்டா அப்படின்ற நடிக்கிறையோ, உன் நடிப்பை நாங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற லெவலில் தான் விஜய் செயல்படுறாரு. நேற்று ஒரு இடத்துல ஒருத்தனை அப்படியே குண்டுகட்டாக தூக்கி அந்தாண்ட போடுறாங்க. இந்த ரசிகர்களும் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. உங்கள் ரசிகர்கள் அரசியல்னால் என்னமோ ஆழம் தெரியாமல் காலை விட்டுருக்கீங்கள, அந்த கதை தானே. அவங்களும் உங்களை பார்க்குற ஆர்வத்தில் குமிகிறாங்க, குழுமுறாங்க. சில இடத்துல கொஞ்சம் கடுமையான முகம் காட்டுறது தவறுன்னு நான் சொல்ல வரல. அதே நேரம் காவலர்கள்ட்ட அந்த ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு முக்கியங்கிறத நீங்கள் பாடம் எடுக்கணுமா இல்லையா? அவங்கள தூக்கி எறிகிறது, காலாலேயே அதுவும் பூட்ஸ் காலாலேயே கையை பிடிச்சிட்டு இருக்கிறவனா வேணா தூங்கிட்டு இருக்கவனா உதைக்கிறது. தொழில் திரும்ப கூட ஒருத்தன் ஆத்திரப்பட்டு அரைஞ்சார். ஆனால் அதுக்கு ரீசன் இருக்குது. அரையிறது வேறு, அதுவும் ஒரு தலைவர் அரையிறது வேறு, உங்கள் காவலர்களை விட்டு நீங்களே உதைக்கிறதுங்கிறது வேறு இல்லைங்களா? எவ்வளோ நாள் தான் நீங்களும் நடிப்பீங்க பார்ப்போம். 21ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் நடிப்பு முடிஞ்சிடும் அரசியல் மேடைகளில். அதன் பிறகு என்ன திரை படங்களில் அந்த திரைப்பட வீடியோ கருவிகள் முன் தான் நீங்கள் நடிக்க வேண்டியிருக்கும், சினிமா கருவிகள் முன் தான் நீங்கள் நடிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய திண்ணமான. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு இப்படி கூட்டம் குழும்புது, மாதம் ஒரு முறை நீங்கள் மக்களை சந்திப்பீங்களாமே, அதுவும் பெரம்பூர் மக்களை. அப்போ மற்ற தொகுதி மக்களெல்லாம் தொங்கலில் விட்டுருவீங்களா? பெரம்பூரில் மட்டும்தான் ஜெயிப்போன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சோ? என்னுடைய கருத்து அங்கே கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் வெற்று வாக்குறுதிகள். அதேமாதிரி மற்ற அரசியல்வாதிகளோடு நான் வித்தியாசமானவன், அவங்க பண்ண தவறுகளை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோசை சுட்டு கொடுத்தாங்க, டீ போட்டு கொடுத்தாங்க, டீ கடைக்கு போய் பொதுமக்களுக்கு ஹோட்டலில் போய் தோசை சுட்டு கொடுத்தாங்க, ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க, ஆபாயில் போட்டு கொடுத்தாங்க. படிக்கிறப்ப நமக்கே வேடிக்கையாக இருக்கும். இன்றைக்கி நீங்களே அந்த தவறு இன்னும் அட்வான்டேஜாக கோலம் போடுறது வீட்டு வாசலில் போய். இது என்ன மார்கழி மாதமா? சுட்டரிக்கிற வெயில். மார்கழி மாதமாகவே இருந்தாலும் விஜய் எதுக்கு என் வீட்டு வாசலில் கோலம் போடணுங்கிறேன்? அவர் எப்போ எனக்கு பொண்டாட்டி ஆனாருங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இல்லை என் வீட்டு வேலையாளானார் அவர். இது எதுக்கு? இதுவே நீங்கள் நடிக்கிறீங்க. இதே மாதிரி தான் நான் இலவசம் வழங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க. இப்போ 2000 மகளிருக்கு இப்போ திமுக அரசு 1000 ரூபா கொடுத்துட்ருக்குது. இது 2000 அவங்க வழங்குறாங்கிறாங்க. அதுமாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க வழங்குறாங்கிறாங்க. நீங்கள் 2500ன்னு இன்னொரு 500 வரப்போகிறதில்ல, அதனால் அறிவிப்போன்னு அறிவித்தா கூட ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாதவர் நீங்கள். ஓட்டை கவர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க, நாளைக்கு துட்டை தூக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இன்றைக்கி மக்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது தவறு. மக்களை திசை திருப்பி இப்படி ஓட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நிச்சயமாக பெரம்பூர் தொகுதி மட்டும் ஜெயிச்சிங்கன்னா, இல்லை இன்னொரு 4-5 தொகுதிகள் ஜெயித்தால் கூட நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கப்போ ஏன் உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்களை, விசிலடிச்சான் குஞ்சுகளை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்து விழுறாங்க. அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே தவறாக இருக்குது. உங்கள் பாதுகாவலரை விட்டு எட்டி உதைக்கிறது, தூக்கி எறியறது, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? தனியறையில் அப்படி ஒரு அரசியல்வாதி இருந்தாலே அது அயோக்கியத்தனம். நீங்கள் பத்திரிகையாளர்களே என்ன பாடுபடுத்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகையாளரை 4 மணி நேரம் 5 மணி நேரம் காக்க விட்டு பேட்டி கொடுக்காம, பேட்டி கொடுக்குறேன்னு வர சொல்லிவிட்டு பிரபல வார இதழ்லேருந்து அவரை உட்கார வச்சு, அதுக்கப்புறம் உள்ளே வர சொல்லி 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே வர சொல்லி, அவருக்கு முன்னாடி ரோலிங் சேரில் இப்படி ஆட்டி, அந்த ஆள் இன்னைய வரைக்கும் உங்களுக்கு விரோதமாகி என்ன உங்களோட உதவியாளர், என்ன காசாளர், காரியதரிசி எல்லாரையும் பேட்டி எடுத்து போட்டுட்ருக்காப்புல 1 மணி நேரத்துக்கு. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உண்மையானவரா நேர்மையானவரா? நேர்மன்றீங்களே, நான் திரும்ப பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. சன் பிக்சர்ஸ்லேயும் ரெட் ஜெயின்லேயும் நீங்கள் வாங்கின சம்பளம் எல்லாம் 200 கோடி, 150 கோடி, 200 கோடி, 250 கோடி நீங்கள் வாங்கின சம்பளம் நேர்மையாக உழைத்து வந்த காசா? உங்கள் ரசிகர்கள் உடனே கீழே வந்து நீங்கள் அதிக படம் வந்து அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிந்து. சுறா பீரியட்லேயே தொடங்கி சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயிண்ட் அவங்க நிறுவனம், இது 2த்துக்கும் தான் நீங்கள் அதிகம் பண்ணியிருக்கீங்க கடந்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? அதுலேயும் தேட்டரில் 2000 ரூபா டிக்கெட்டை உங்களுக்கு வக்காலத்து வாங்குறாரு மன்சூர் அலிகான். நான் தான் கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, 2000 ஓவா அப்படின்ட்டு. அவர் ஒரு அதாவது அரசியல்வாதிகளை தெரியும், அரலூசு அரசியல்வாதி அவர் பேச்செல்லாம் வந்து இல்லைன்னா என்றைக்கோ அந்த மனுஷன்லாம் முன்னுக்கு வந்திருக்கலாமே அரசியலில். கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்களா நொட்டுறீங்களான்னு ஏதோ பேசுகிறாரு. கொடுக்கறது வேறு, நீங்கள் பிடுங்கி திங்கிறது வேறு. ஓட்டுக்கு காசு கொடுக்குறதே அயோக்கியத்தனம் தான், தவறு தான். நான் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன், இன்னைய வரைக்கும் என்னால் நெஞ்சை நிமித்திக்க முடியும். என் ஏரியாவில் கொடுக்கலங்கிறதுக்காக வாங்காமல் இல்லை, நான் வாங்கிறது இல்லைங்கிற ஒரு சபதத்தில் இருக்கேன். ஏன்னா ஓட்டுங்கிறது நமக்கான உரிமை, விற்பனைக்கானது இல்லை அப்படிங்கிற கொள்கை உடையவன். நீங்கள் இன்னும் வந்து உங்கள் காசை இறக்கலை, உங்கள் வேட்பாளர்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் யோக்கியன்னு பேசுகிறதும், வீட்டு வாசலில் கோலம் போடுறதும், பாதுகாவலர்களை தொடர்ந்து கண்டிக்காமல் இருக்கிறதும், நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு தகுதியானவர் அல்ல. முதல்வரானா ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாதம் ஒரு ட்ரிப் பெரம்பூர் தொகுதியில் இருப்பீங்களா? நீங்கள் ஒன்றும் வேணாங்க, முதல்வராக நாங்கள் பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் ஜெயித்தாலே நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அந்த மக்கள் ஒருவேளை உங்களை தேர்ந்தெடுத்தால் நான் சொன்னது உண்மைன்னு அன்றைக்கி நினைப்பாங்க. அதுபோதும் எனக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.